அப்பாவுக்கு ரொம்ப அவசரமா பணம் தேவைடா. அந்த டெபாசிட்டை சைன் பண்ணி கொடு. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி மறுபடியும் உன் பேர்லயே அதை போட சொல்றேன். எங்க அத்தை அது பயங்கரமான கேடி. எனக்கு எங்க அப்பனுக்குமே தண்ணி காட்டுது, உனக்கு காட்டாதா? அதுலேயும் இப்பெல்லாம் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டர் எப்போ பார்த்தாலும் கூடவே தெரியுது. அத்தை சொன்னதை நம்பி நீ இங்கே வந்து உன் பையனுக்கிட்ட தொன்னாங்கி நிற்கிற. ஆனாலும் நீ ரொம்ப ஏமாளி மாம்சு. டேய் சூர்யா, என்னடா பண்றீங்க? வாடா. ஏய் ஏய் சாரு, என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டல. நீங்கெல்லாம் ஒரு மனுஷன். ச்சீ, காசுக்காக பெத்த பொண்ண பையன எல்லாரையும் வச்சு சூதாடுறீங்கல்ல. சூர்யாவை காணோன்னு நான் தவியா தவிக்கிறேன். ஆனா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத மறைச்சு என்கிட்ட கேம் ஆடுறீங்கல்ல. ஏய் கம் ஆன். இந்த விஸ்வம் பையிலும் அவன் அப்பனும் போடுற பிச்சை காசுக்காக பையனை வித்துட்டீங்கல்ல. ஏய், இன்னும் யாரையெல்லாம் விப்பீங்க? எங்க விப்பீங்க? அத்தை இங்க ரொம்ப துள்ளாதீங்க, இது ஏன் இடம். ஏண்டா பகையாளினாலும் பங்காளியாச்சேன்னு உன்னை நான் பாசமா உட்கார வச்சு பேசினா நீ என் மகனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டயே கேம் ஆடுறியா? ஆமா, அப்படித்தான் பண்ணுவான். என்ன பண்ணுவீங்க? எப்படிமா ஏத்தான் அடிப்ப? இனிமே அவர் அடிக்க வேலை வச்சுக்கிட்டு நினைச்சுக்கவே. என்னடா சொன்ன? அத்தானா? அத்தா? இத்தனை நாள் எங்கடா இருந்தா இவன்? உனக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் புடுங்கிக்க நினைக்கிறான்டா. உன்னை இங்க பதுக்கி வச்சிருக்கிற திருட்டு பையன்டா இவன். ஏண்டா எவனாவது ஒருத்தன் ஊத்தி கொடுத்தானா நீயும் உங்க அப்பனும் எல்லாத்தையும் வித்துருவீங்களாடா? இவனுங்க நம்ம மேல கேஸ் போட்டு நம்ம சொத்தை எல்லாம் புடுங்க நினைக்கிறாங்கன்னு தெரியாது உனக்கு? கூப்பிட்டு சமாதானம் பேசலான்னு உங்க அப்பா சொன்னப்போ நீ வேண்டான்னு சொன்னியேடா. இப்ப ஏண்டா இப்படி இங்க உட்கார்ந்துகிட்டு? சூர்யா, நீ பண்ற காரியத்தினால யாருக்கு இழப்புன்னு உனக்கு புரியுதாடா? என்ன வழியில போயிட்டு இருக்கேன்னு யோசிச்சியா நீ? சும்மாப்பாமா, நான் எப்படியாவது நாசமா போறேன். எனக்காக யாருக்கு என்ன கவலை? என்னதான் யாருக்கும் பிடிக்கலையே, அப்புறம் என்னம்மா? வாடா. ஏய் நில்லு 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 நில்லு. விடு அவன, விடு. எங்க கூட்டிட்டு போற அவன? சாரு, இவன் இங்க எப்படி வந்தான்னு உனக்கு தெரியுமா? இவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியுமா? அவங்களையெல்லாம் போய் விசாரிச்சியா? அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து எகிரி குதிக்கிறியே, எங்களை பிடிச்சு? இது பாருங்க, நான் இதுவரைக்கும் இவங்க 2 பேரை மட்டும் தான் அடிச்சிருக்கேன். வாடா வா. சாரு, என்னமா பாத்தியா மாப்ள, எவ்வளவு திமிர் பாத்தியா அவளுக்கு? அவள சும்மா விடக்கூடாது. என்னையே அடிக்கிறேன்னு சொல்றால. சாரு சாரு, விடுமா. பேசாம போடா. சாரு 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 சாரு, நான் சொல்றது கேளு. வேலை, டேய் வேலை, 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 வேலை. சார் வரேன் சார். என்ன சார், எப்பவுமே நான் உங்களை துரத்திட்டு இருப்பேன், இன்னைக்கு நீங்க என்னைய துரத்துறீங்க. இதப்படி நிஜமா நீங்க தானே சார் போன் பண்ணி உன்னைய பார்க்கணும்னு வர்றேன்றீங்க, உடனே காசு எடுத்து கையில கொடுக்குறீங்க. வழக்கத்துக்கு மாறாவே நடக்குதே சார், ஆச்சரியமா இருக்கு சார். அந்த சாரி என்ன அடிச்சிட்டாடா. என்ன சார், அவள் அடிக்கிறதுக்கு நீங்க நே செட் பண்ணீங்க, அவன் நேரத்தில்லா உங்களை வந்து அடிச்சிட்டா. பெரிய ஆள் தான் சார் அவன். என்ன வெறுப்பேத்திரியா? அந்த பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இங்க என்னை வந்து அடிக்கிறது பெரிய வீரமாக்கும். டேய், உன்னை அடிச்சது உன் வாய்த்தும் இருக்காக. அந்த பொம்பளை அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரெண்டாவும்? கூட அந்த போலீஸ்கார் இருந்தா. ஆஹா, இங்கே அந்த போலீஸ்காரியா? அவ கை சும்மா இருந்திருக்காதே, அவளுக்கு அந்த அடியை போட்டிருப்பாள. அவ கூட சும்மா தாண்டா இருந்தா. அந்த சாரு தாண்டா என்ன அடிச்சிட்டா. அவமானமா போச்சுடா. அதுக்காக தாண்டா நான் உன்னை தேடி வந்தேன். சொல்லுங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு நாள் முடிச்சிருவா நீ கேட்ட. பொறு, சமயம் வரட்டும்னு நான் சொன்னேன். எப்ப என்ன கை நீட்டி அடிச்சிட்டாலோ இனிமேல் அவ உயிரோட இருக்க கூடாது. இன்னைக்கே அவ கதையை முடிச்சிடலாம் சார். பிளான் நான் சொன்ன பழைய பிளான் தான்.
இன்னைக்கே சாரு வீட்டுக்குள்ள நுழையிற, அந்த போலீஸ்கார் துப்பாக்கியை எடுக்கிற, அதை வச்சே அந்த சாருவோட கதையை முடிக்கிற. சொல்லிட்டீங்களே சார், கச்சிதமா நான் வேலையை முடிச்சிடுறேன். கிளம்பு. வியூலா, வா. உட்கார் பியூலா. மேம், நான் எதுக்கு மேம்? பியூலா, இது உன் விஷயம் தானே. உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. இல்ல மேடம், நாங்க சூர்யா இருக்காரன் தான் பார்க்க வந்தோம். நீங்க ஏதாவது பிரைவசியா பேசுவீங்க, நாங்க அப்புறம் வரோம். ஆர்த்தி, இந்த விஷயத்துல பிரைவசி என்னமா இருக்கு? இந்த விஷயம்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே, அதான் இருக்க சொல்றேன். செல்வி, அம்மா, குடு. வேணாம். குடி. போதை தெளியட்டும், குடிடா. இந்தா. ஏ சூர்யா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் செய்யற? கேட்டா பதில் சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. அப்பா சொல்ற மாதிரி உனக்கு ஹாஸ்டல் பிள்ளைங்க தான் முக்கியம், பெத்த பிள்ளைங்க முக்கியம் இல்ல. டேய், நீ முக்கியம் சொல்லிதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். கூட்டிட்டு வந்து என் லவ் சேர்த்து வச்சியா? அந்த ஆர்த்தி பொண்ணு லவ் பண்ணப்போ அவளுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண நீ? உன் லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குதேமா. ஓ ஹாஸ்டல் பொண்ணுல அவள சேர்த்து வைப்பியா? வீலவும் ஹாஸ்டல் பொண்ணு தானே. நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? என் லவ் சேர்த்து வச்சிருக்கணும் நீ. டேய், முட்டாள்தனமா லவ் பத்திலாம் என்ன கிளாஸ் எடுக்க வைக்காத. டேய், லவ்ங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கணும்டா. நீ லவ்ங்கிற பேர்ல பியூலாவை டார்ச்சர் தான் பண்ணிருக்க. நீ தம்ம டார்ச்சர் பண்ற. நான் லவ் பண்ண கூடாது, அதுவும் பியூலா லவ் பண்ண கூடாதுன்னு நீ தான் என்ன பிரிச்சு வைக்கிற. நான் கூட சேர கூடாது, என்ன வேணா செய்யப்படுது. அப்ப ஆர்த்தி அப்பாக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீயும் ஜாதி பாக்குறியா? வாய மூடுறா. பண்ற காவாலித்தனம் அத்தனையும் பண்ணிட்டு என்னையே குத்தம் சொல்றியா? எப்படிரா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீ பண்ண தப்பையெல்லாம் நியாயப்படுத்தி பேசுற? உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? விட்டுன்னு வச்சுக்கோ. லவ்வா லவ். அந்த லவ் சொல்றதுக்கு இப்படி ஒரு அசிங்கமான பிளே பண்ணிருக்கியே, அதை தாண்டா என்னால சகிச்சுக்கவே முடியல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது உண்மையா இருந்தா அப்ப நான் குறுக்க நின்னு இருக்கவே மாட்டேன்டா. அப்போ உங்க அம்மா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? முதல்ல படி, வேலைக்கு போ, சம்பாதிச்சு சொந்த கால்ல நில்லு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வாங்க, அப்ப இத பத்தி பேசலான்னு சொல்லிருப்பேன்டா. இப்படி காதலுக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு ஜாதி தெரியுமாடா? காதலுங்கிற பேர்ல ஒரு பொண்ண இவ்வளவு மோசமா டார்ச்சர் பண்ணிருக்கியே, அத தாண்டா கேக்குற. ஏன் இப்படி பண்ண? என்ன வக்ரண்டா இது? என் லவ் வெளிப்படுத்துறதுக்கு வேற வழி தெரியலாமா? அப்ப இது லவ்வே இல்லடா. புத்தி சரியா இருக்கிறவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். நீ செஞ்சிருக்கிற வேலை ஒரு மனநோயாளி செய்யற வேலை. இப்ப என்ன? எல்லாரையும் கூட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பைத்தியம்னு சொல்லி என் மானத்தை வாங்கணும், அதானே ஆசை? ஏய் முட்டாள், உன் பைத்தியம் சரியாகணுங்கிறதாண்டா என்னோட ஆசை. உன் புத்தி தெளியணுங்கிறதா என்னோட ஆசை. இவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே நீ அந்த கிறுக்குத்தனமான வேலையை செஞ்ச. செய்யும் போது மட்டும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்வீங்க, ஆனா விசாரிக்கும் போது மட்டும் ரூமுக்குள்ள வச்சு விசாரிக்கணுமா? என்னடா நியாயம் இது? உங்க அப்பாவை மாதிரியே உனக்கும் புத்தியில ஒரு கோணல் இருக்கு. அந்த கோணலை நேராக்கணும். நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் பேசுவேன், அப்பதான் உனக்கு உரைக்கும். இங்க பாருமா, நான் சொன்ன முறை வேணா தப்பா இருக்கலாமா, ஆனா என் காதல் உண்மையானது. ஏய் சி, மூட்றா வாய. ஏய், உண்மையான காதல, களங்கமில்லாத காதல முட்டா பைய கூட இந்த மாதிரி தப்பான வழியில சொல்ல மாட்டான். தப்பான வழியில ஒருத்தன் காதல சொன்னான்னா அவன் காதல் புழுத்து போன காதல்னு அர்த்தம்.
ஏய், பிரேம் கூட நம்ம செண்பகாவை காதலிச்சான். அவனும் கூட தான் காதல சொன்னான், நேர்மையா சொன்னான். செண்பகா அந்த காதலை ஏத்துக்கல, அது வேற விஷயம். ஆனா அவங்க 2 பேரோட அப்ரோச்லயும் எவ்வளவு நேர்மை இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சரிம்மா, இனிமே நேர்மையான முறையிலே அப்ரோச் பண்றேம்மா. ஏய், செருப்பு பிஞ்சு போயிடும் ராஸ்கல். இல்ல இல்ல இல்ல, இது ஒரு முடிவுக்கு வரணும். ஏய் பியூலா, நீ இவனை காதலிக்கிறியா? இல்ல மேம். நீ இவன் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுனத இவன் காதல்னு நினைச்சிட்டு இருக்கான். மேம், சூர்யா உங்க பையன். அந்த முறையில தான் நான் அவர்கிட்ட பழகுனேன், அவ்வளவுதான் மேம். ஆனா அவர் இப்படி எல்லாம் நினைச்சு பாரு எனக்கு தெரியல மேம். எனக்கே அசிங்கமா இருக்கு. சாரி மேம். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த தப்பான எண்ணத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. படி சூர்யா, படிப்புல கவனத்தை செலுத்து. மெச்சூரிட்டிய உண்டாக்கிக்க. நல்லது கெட்டத அலசி பாருப்பா. எல்லாத்துலயும் ஒன்ன மட்டும் வச்சு யோசிக்காத. ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த விஷயத்துல அடுத்தவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் செய். ஏன்னா இந்த உலகத்துல நீ மட்டும் இல்லப்பா, மத்தவங்களும் இருக்காங்க. உனக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு இருக்கு இல்லையா? உன்னை காதலிக்கலேங்கிற விஷயத்த பியூலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. இனிமே நீ பியூலாவை தொந்தரவு பண்ணாத. அப்படி நீ மறுபடியும் பியூலாவை தொந்தரவு பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீ இப்ப கேட்டியே உனக்கும் ஆர்த்தி அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்னு, ஒரு வித்தியாசமும் இருக்காதுடா. அவர மாதிரியே நானும் உன்னை வெட்டி கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க சார். இல்லை சார், நான் அனுப்புகிறேன் சார். சார் நாளைக்கு காலையில் அனுப்பிச்சுட்டுமா? இல்லை சார், வீட்டில் நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்க சார், பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லேருந்து அனுப்பிச்சிக்கிறேன் சார். இப்போவே அனுப்பிச்சிடறேன் சார். உயிர் எடுக்கிறானுங்க. இவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வீட்டில் வேறு வேலை பார்க்கணும். யாருங்க? என்னாச்சு? ஜிஎம் என்னவா? ப்ராஜெக்ட் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி பவர் பாயிண்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ண சொல்கிறாரு. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், லேசாக டச்சப் பண்ணணும். அனுப்புறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலில் உன்ன பார்க்க வந்தனா, இவர் என்னடானா ஃபோன் பண்ணி இப்பவே அனுப்புங்கிறாரு. இப்போ அனுப்பிச்சு என்ன பண்ண போறாராம்? என்ன எளவோ, நாளைக்கு காலையில் மீட்டிங்கா, பர்சன்டேஜ் என்னன்னு இப்பவே பார்க்கணுமா. சரி இந்தாங்க குடிங்க. போதுந்தா. என்ன கிளம்பிட்டீங்க? ப்ரௌசிங் சென்டர் போகணும்ல, போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹே, என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏன் என்னாச்சு? உன்ன வர சொன்னா உங்க அம்மா அனுப்புற. அவங்க வந்து என்ன வேணும்னு கேக்குறாங்க. என்ன வேணா தருவாங்களா சொல்றாங்க? நீ அவங்க கிட்டயே பேசிக்க வேண்டியது தானே? உன்கிட்ட பேச வேண்டியத எப்படி உங்க அம்மா கிட்ட பேசுறது? அப்படி என்னதான் பேச போற? அதையாவது சொல்லு. தினம் தானே என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ வந்தாதாண்டி பேச முடியும். நீ போன்லயே சொல்லு. இத பாரு,
உன்னை தனியா பார்க்கணும், அப்புறம் பேசணும். நேர்ல தான் பேசுவேன். எப்போ வரேன்னு சொல்லு. அரவிந்த், திரும்ப திரும்ப முடியாத பட்சத்துல நான் இப்ப வர நிலைமையில இல்ல. கதை கேட்கிற மூட்ல இல்ல, எப்போ வரேன்னு சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, என் உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில நான் வீட்டை விட்டு கிளம்புனாலே வீட்டுல எங்கன்னு கேட்பாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு வருவேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. இத பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாத. ஏதாவது காரணம் சொல்லிட்டு வா. நாளைக்கு நீ என்ன பார்க்க வர. என்னன்னு சொல்வ அரவிந்த்? ஏதாவது சொல்லிட்டு வா. ஹாஸ்பிடல் செக்அப் போறேன்னு சொல்லு, இல்ல மார்க்கெட் போறேன்னு சொல்லு. எதையாவது சொல்லிட்டு வா. பொம்பளைங்களுக்கு பொய் சொல்ல சொல்லியே தரணும். நாளைக்கு நீ வர. செல்வி, அம்மா. எல்லாருக்கும் பால் கொஞ்சம் கொண்டு வரியா? சரிங்கம்மா. பால் கொஞ்சம் சூடா இருக்கட்டும். இந்தா, எனக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வா. தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. ஏவானதி, சூர்யாவை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்களே என்னோட அண்ணன் தம்பிங்க, அவங்க மேல ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? கஷ்டம் மேடம். அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? என்னன்னு கொடுப்பீங்க? என்ன வானதி, பையனை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க, அத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமா? மேடம், அவங்க கடத்தினாங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பையன் வாலண்டரியா தான் வந்தான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சாட்சிகளும் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா செல்லாது. அதுக்காக தான் சொல்றேன், இந்த விஷயத்துக்கு நீங்க போலீஸ்க்கு போறது நிச்சயமா வேஸ்ட். யோசிச்சு பார்த்தா நீ சொன்னது கரெக்ட் தான் தோணுது. இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நமக்கே எதிரா வந்துதான் முடியும். ஒரு நிமிஷம், கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லு நிவி. அரவிந்த் ஃபோன் பண்ணாமா? அரவிந்தா என்ன சொன்னா?